வணக்கம், என் பேர் சஷ்டி ஐயப்பன். நான் அக்குபஞ்சர் மற்றும் எனர்ஜி ஹீலிங் தெரபிஸ்டாக இருக்கேன். இப்போ வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் கெரியர் டெவலப்மெண்ட் சர்டிஃபிகேட்டுக்காக ஒரு டெமோ வீடியோஸ் எடுக்கிறேன். இப்போ அக்குபஞ்சர் சிகிச்சை எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். இவர் நம்ம பேஷண்ட்டு, இவருக்கு இப்போ சிகிச்சை கொடுக்க போகிறோம். அக்குபஞ்சரில் இவருக்கு இப்போ நான் டீப் பல்ஸ் பார்த்து அதில் என்ன மூலங்கள் குறைபாடு இருக்கோ அதுக்கு நான் சிகிச்சை எடுக்க போகிறேன். இவருக்கு இப்போ காற்று மூலகமும் நில மூலகமும் குறைவாக இருக்குது. இப்போ அந்த புள்ளியில் நீடில் போடுறது மூலமாக இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன். இப்போ அந்த மூலகங்கள் சரியாயிடுச்சு, நம்ம திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிகிச்சை அளிச்சாச்சு, சரியா. இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம எனர்ஜி ஹீலிங் பண்ண போகிறோம். எனர்ஜி ஹீலிங்னா என்னென்னா, ஒருத்தருக்கு இருக்கிற பிராண உடலில் இருக்கிற கழிவுகளை நம்ம அகற்ற போகிறோம். அதோடு சேர்த்து அவருக்கு இருக்கிற 7 சக்கரங்களில் இருக்கிற குறைபாடுகளையும் சமன்படுத்த போகிறோம். இப்போ எனர்ஜி ஹீலிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனர்ஜி ஹீலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹீலருக்கான சில தகுதிகள், இப்போ வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் கடைபிடிச்சா தான் நம்ம வந்து ஹீலிங்கை சிறப்பாக செய்ய முடியும். இப்போ முதல்ல வந்து இவர் வலது கால் மேலே இடது கால் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இவர் பிராண உடலை நம்ம நல்லா களைச்சி விட போகிறோம். இவர் பிராண உடலை நல்லா களைச்சி விட்டுட்டு சில ரெய்கி குறியீடுகளை பயன்படுத்தி இவர் சக்கரங்களில் இருக்கிற அழுக்குகளை நீக்க போகிறோம். இப்போ வந்து அவர் கால் கீழே ஒரு உப்பு தண்ணியோ இல்லை மிஸ்டிக் ஃபயரோ நம்ம வச்சுருக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த கழிவுகளை, பிராண கழிவுகளெல்லாம் நம்ம வந்து இழுத்துட்டு போய் அந்த உப்பு நீர்லேயோ மிஸ்டிக் ஃபயர்லேயோ விட்டுறணும். எந்த குறியீடுகள் போட்டாலும் இந்த இழுத்து வருவதை செஞ்சாலும் அது 3 முறை செய்யணும். இப்போ இந்த பிராண கழிவுகளை நம்ம இழுத்து மிஸ்டிக் ஃபயரில் விட்டுருக்கோம். கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் மொத்தமாக 40 நிமிடங்கள் நம்ம செய்யணும். இது டெமோ வீடியோங்கிறதுனால நம்ம குயிக்காக செய்யணும். இப்போ இந்த கழிவுகள் தான் இந்த உப்பு நீரில் போனதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணி சீல் பண்ணிடணும். சீல் பண்ணிவிட்டு அந்த உப்பு நீரில் வந்து அந்த பிராண கழிவுகள்லாம் இருக்கும். அதுக்கு சில குறியீடுகளை போட்டு அதை அழிக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து இப்போ சில சக்தி ஊட்டும் குறியீடுகளை போட்டு இவர் சக்கரங்களில் இருக்கிற குறைபாடுகளை வந்து நம்ம சரி செய்யலாம். குறியீடுகள் போட்டாச்சு. வலது பக்கமாக தெளிவுபடுத்திக்கோங்க. கொஞ்ச நேரமாக வலது பக்கமாக அவங்க க்ளீன் பண்ணி சொல்லிட்டு அப்புறமா வந்து எந்திரிச்சு உட்கார சொல்லணும். கணக்கு இருக்காங்க எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. இப்போ இவரோட எல்லா சக்கராசையும் நம்ம எனர்ஜைஸ் பண்ண போகிறோம்.
எனர்ஜைஸ் பண்ணியாச்சு. நீங்கள் கண்ணை திறந்துக்கலாம். எனர்ஜி ஹீலிங் நமக்கு இவருக்கு பண்ணியாச்சு. உங்களுக்கு சரி.